மதி சொல்லு சேனல்லேருந்து உங்கள் மதி. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சூப்பரான காரா முட்டை செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலாம்? மிளகாத்தூளும் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு முட்டையை உரித்து பாதி பாதியாக கட் பண்ணி அந்த மிளகாத்தூள் உப்பு கலந்து வச்சுருக்கீங்களா, அதில் போட்டு 2 பக்கமும் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி முட்டையை எடுத்து ஒன்றொன்னா அடுக்கி வச்சு அது மேலே எண்ணெயை ஊற்றி அப்படி பொரிச்சோன்னு வச்சுக்கல, அப்படி படன்னு பட்டாசு மாதிரி வெடிக்குங்க. அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி அப்படியே முட்டையை ஒன்றொன்னா அடுக்கி வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பாடு வச்சுக்கல, என்ன பிரமாதமாக இருக்கும் தெரியுங்களா? அதை தாங்க இப்போ செய்ய போகிறோம். ரசிப்போம், ருசிப்போம், சுவைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரா முட்டைக்கு முட்டை அடுப்பில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா தோல் உறிஞ்சி வரும். வச்சுங்க, இது இருக்கிற சுடு தண்ணி வடிச்சிட்டு அது ஊற்றி வச்சு அப்போ வந்து முருவலெல்லாம் நனைஞ்சி வரும். தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க. முட்டை பார்த்தீங்களா, நல்லா உப்பு போட்டு வேக வைக்கும், நல்லா உறிஞ்சி வருதுங்க. அதே மாதிரி வேக வச்சதையும் தண்ணி எடுத்து வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரும். பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு கலக்கிறதுக்குங்க மிளகாத்தூள் இவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். மசாலாவுக்கும் முட்டைக்கும் சேர்ந்தாப்புல உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாங்க. கொஞ்சம் அப்படியே உரப்பு கொஞ்சம் சேர்த்தாப்புல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரசத்துக்கு தயிருக்கு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ முட்டை ஒவ்வொன்றா போட்டு இதில் கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. காரா முட்டைங்க, மிளகாத்தூள் உப்பு மசாலா போட்டு எல்லாம் கலக்கி எடுத்து வச்சாச்சு. 2 பக்கமும் எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லில் என்னென்ன வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாங்க. முட்டை 1 சைடு வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் கஷ்டமான வேலையே இல்லைங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பனையாரம் மாதிரியே வருதுங்க, திருப்புறதுக்கு அழகாக வருதுங்க. எந்த கஷ்டமும் இல்லை, சூப்பராக இருக்குது. வெடிச்சிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துருச்சுங்க 1 சைடு. முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், இடையில டேஸ்ட்டு கிடைக்கும்போது நல்லாயிருக்கும்.
கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. முட்டை ஃப்ரை எடுத்துக்கலாம். காரா முட்டைங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியாவும் சாப்பிட்லாம், இல்லை தயிருக்கு ரசத்துக்கு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நான் இப்போ அப்படியே தான் சாப்பிட போகிறேன். நான் செஞ்ச இந்த காரா முட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.